நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம். ஏன்னா தேர்தலுக்கு முன்பாக, ரிசல்ட்டுக்கு முன்பாக இருந்த அரசியல் வேற, இப்ப ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த அரசியல் வேற அப்படின்னு தான் பார்க்கணும். உதாரணத்துக்கு தாவேக அரசு எடுத்துப்போமே. தாவேக அரசு இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃபயரா இருக்கு. இதுக்கு முன்னாடி அவர் எத்தனையோ கட்சிகளை கூப்பிட்டு பார்த்தாரு. ஐயா வாங்களேன், கொஞ்சம் வந்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணலாம், தமிழ்நாட்டை ஆட்சி அமைக்கலாம், உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறேன், உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி தரேன், இன்னும் சொல்ல போனா 2 வருஷம் நீங்க ஆளுங்க, 2 வருஷம் நான் ஆள்றேன் இப்படின்னு பல தரப்பு பட்டத்துல ஆஃபர்கள் அள்ளி வீசினாரு. ஆனா விஜயை நம்பி யாரும் வரத்துக்கு தயாராகவே இல்லை. அவர் இப்பதான் வந்திருக்கிறாரு, அவருடைய நிலைப்பாடு என்ன, வாக்கு வங்கி என்ன அப்படின்னு தெரியாம அவர் கூட எப்படி கண்மூடித்தனமா போறது, அதெல்லாம் போக முடியாது அப்படின்னு அதிமுகவிலையும் பல பேர் இருந்துட்டாங்க, திமுகவிலையும் பல பேர் இருந்துட்டாங்க. ஸோ யாரும் பிரியவே இல்லை. ஆனா இன்னைக்கு ஆட்சி அமைச்சிட்ட பிறகு வாலண்டியா போயிட்டு, அண்ணே நான் வரேன், கொஞ்சம் சேர்த்துக்கோங்களேன், விஜய் ஐயா கொஞ்சம் என்னை சேர்த்துக்கோங்களேன், நான் வரேன், தம்பி என்னை கொஞ்சம் சேர்த்துக்கப்பா, நான் வரேன்ப்பா இப்படின்னு பலரும் அவருடைய கண்ணசைவுக்காக இத்தனை ஆண்டு காலம் தமிழ்நாட்டுல ஒரு வளர்ச்சி அடைந்த கட்சிகள் கூட போய் என்ன பண்றாங்க, தவம் இருந்து காத்துக்கிட்டு நிக்கிறாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் வேணான்னு விஜயை ஒதுக்குனாங்களோ இன்னைக்கு அவங்க எல்லாம் போய் என்ன பண்றாங்க, இன்னும் சொல்ல போனா வெக்கமே இல்லாம விஜயுடைய கட்சி, அவங்க கட்சியில போய் இணையறதுக்கு, கூட்டணி வச்சுக்கிறதுக்கு போய் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு அரசியல் விமர்சகர் பல பேர் என்ன பண்றாங்க, பேசிக்கிறாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு புரட்சி ஏற்படுத்தினாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஒரே ஒரு காரணம் தாங்க, ஆட்சி அதிகாரத்துல விஜய் இருக்கிறாரு, கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார், எல்லாருக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்குறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம்தான் பலரையும் இங்க நகர செய்யுது அப்படின்னு இங்க பார்க்கணும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா அவங்க அதிகாரத்தில் இல்லாம இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம விட்டதெல்லாம் பிடிக்கணும், இழந்ததெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கட்சியோட தான் நம்ம என்ன பண்ண போய் சேரணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு பலரும் அங்கே போறாங்க. ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும்பா, ஒரு வாரிய தலைவரோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் மாவட்ட செயலாளரோ ஒரு அதிகாரமிக்க ஒரு பொறுப்புல நம்ம இருந்தோம்னா நம்ம இழந்ததெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ரேஞ்சுக்கு தான் அவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க. இங்க திமுக கூட கூட்டணியில இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு என்னன்னா அவர் 2 எம்எல்ஏக்கள் வச்சிருந்தாலும் ஒரு மினிஸ்டர் பதவி கொடுக்குறாரு, அதனால அவங்க அந்த பக்கம் போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விசிக, ஐயுஎம்எல், இன்னைக்கு மதிமுக அந்த பக்கம் போயிருக்கு. ஸோ மதிமுகவில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ராஜினாமா பண்ற ரேஞ்சுக்கு அந்த 2 எம்எல்ஏக்கள் வந்துட்டாங்க. அந்த 2 எம்எல்ஏக்கள் உதயசூரியன் சின்னத்துல நின்னாங்க. உதயசூரியன் சின்னத்துல நின்னதுனால பல சட்ட சிக்கல்கள் இருக்குது. இப்போ 59 எம்எல்ஏக்கள் திமுகவுக்கு, இந்த 59 எம்எல்ஏக்களும் கொறடா சொல்றத மட்டும்தான் செஞ்சாகணும். கொறடா சொல்றத மீறி செயல்பட்டாங்கன்னா தகுதி நீக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க. தகுதி நீக்கம் கொண்டு வந்தா அந்த 2 எம்எல்ஏக்களும் தேர்தலில் இடைத்தேர்தல் வந்தா கூட நிக்க முடியாது. பதவிகளை ராஜினாமா பண்ணிட்டாங்க ஓகே, ஆனா தேர்தலில் நிக்கிறதுக்கு சட்ட சிக்கல் ஆயிடும். தகுதி நீக்கம் கொண்டு வந்தா அந்த தகுதி நீக்கம் கேஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், இடைத்தேர்தல் வந்தாலும் நிக்க முடியாது, வேற ஒரு கேண்டிடேட் நிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது இவ்வளவு விஷயம் இருக்குது. போதாததுக்கு இந்த கொரோனா பேச்சை மீறி இவங்க செயல்பட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சட்ட சிக்கல் வரும்னு வச்சுக்கோங்களேன். அது மாத்திரம் இல்லாம இவங்களை இது வரைக்கும் மதிமுக உறுப்பினர்கள் கிடையாது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். மதிமுகவுடைய கட்சியை சேர்ந்தவங்க, ஆனா மதிமுக உறுப்பினர்கள் கிடையாது. ஏன்னா உதயசூரியன் சின்னத்தில் நிக்கிறாங்க அப்படின்னா மதிமுகவில் அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கப்படணும். உதயசூரியன் சின்னத்தில் நிக்கிற பட்சத்து திமுகவுடைய அடிப்படை உறுப்பினராக இவங்க இருக்கணும். ஸோ அதன் அடிப்படையில தான் இவங்க உதயசூரியன் சின்னத்தில் நிற்க முடியும். துரை வைகோ அவர்கள் சொல்ற ஸ்டேட்மெண்ட் கூட என்ன சொல்றாங்கன்னா, அவங்க மதிமுக உறுப்பினர்கள் கிடையாது, ஆனா மதிமுக காரங்க. ஏன்னா எங்களதுல இருந்து அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து விலகி திமுக உறுப்பினர் அட்டையை வாங்கி தான் அவங்க தேர்தலில் நின்று இருக்காங்க, உதயசூரியன் சின்னத்தில் நின்று இருக்காங்க. ஸோ அதனால அவங்க மதிமுக உறுப்பினர்கள் கிடையாது, ஆனா மதிமுக கட்சிக்காரங்க, எங்களுடைய உணர்வாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள செங்கோட்டையன் அவர்களும் புசியானந்த் அவர்களும் வழியே போயிட்டு அந்த 2 எம்எல்ஏக்களும் இன்முகத்தோடு என்ன பண்றாங்க, வரவேற்கிறாங்க. ஏன் இந்த நகர்வு அப்படின்னா இவங்க ராஜினாமா பண்ண போறாங்க கன்ஃபார்ம்ங்க. திமுக கூட்டணியிலிருந்து அதிரடியா மதிமுக விலகுது, அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா இவங்களுக்கு இருக்கைகள் அப்படின்னு சட்டமன்றத்துக்குள்ள திமுக ரைட்டு, இவங்க லெப்ட் அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்ணிருக்காங்க, பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் மதிமுகவை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. இவங்க உதயசூரியன் சின்னம் அப்படின்னும் போது திமுக எம்எல்ஏக்களோட தான் உட்காரணும். ஆனா மதிமுக அப்படின்ற பேரோட இவங்க போனதுனால
அவங்க சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா திமுக உறுப்பினர்கள் தான், மதிமுக உறுப்பினர்கள் கிடையாது. மதிமுக சைடுல இருந்து ஒரு உறுப்பினர் கூட உள்ள இல்ல. அதை முதல்ல தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கணும். திமுக உறுப்பினர்களை தான் அவங்க 2 பேரும் கருதுவாங்க. ஆனா இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள அவங்களுக்குன்னு தனியா இடத்தை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க மதிமுக சார்பா அப்படின்னு. சோ இது எந்த அளவுக்கு இந்த அரசு மதிமுகவுக்கு ஃபேவரிசம் பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். செங்கோட்டையன் கூட கூடிய விரைவில் மதிமுக ஐயா வைகோ அவர்கள் எங்க கூட வருவாரு அப்படின்னு சூசகமா பேசுறதையும் இங்க நம்ம பாக்குறோம். வைகோ அவர்களுக்கு ஒரு அதிகாரமிக்க ஒரு பொறுப்பு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு முந்தைய வீடியோல நம்ம பேசியிருக்கிறோம். டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படின்ற பதவியை கொடுப்பாங்க. இது அமைச்சருக்கு நிகரான ஒரு பதவி அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. போதாதுக்கு இன்னொரு விஷயம், கூடுதலா இன்னொரு விஷயம் வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, துரை வைகோ திருச்சி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினரா இருக்கிறாரு. சோ இந்த துரை வைகோ அவர்கள் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ண போறாரு. இந்த இடைத்தேர்தல் 2 வருது இல்ல, மதிமுக ராஜினாமா பண்ணிட்டா சீர்காழி, கடையநல்லூர் இந்த 2 தொகுதியில ஒரு தொகுதியில துரை வைகோ அவர்கள் நிக்க போறதாகவும், ஒருவேளை நின்று ஜெயிச்சு உள்ள வந்தார்னா அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க போறதாக இங்க பேச்சுவார்த்தைகள் அடிபட்டு இருக்கு. அட் சேம் டைம் துரை வைகோ அவர்கள் ராஜினாமா பண்ணுகின்ற அந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில மதிமுக கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி அங்க நின்று இடைத்தேர்தலில் நிக்கணும், தாவேக்கா இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. சோ துரை வைகோ அவர்கள் மினிஸ்டரா வள வரணும், அதிகாரத்தில் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் துரை வைகோ அவர்களுக்கு இருக்கிறதா இங்க பேசப்படுது. ஏன் அப்படின்னா அவர் சொல்ற ஆதங்கம் என்னவா இருக்கு? விசிகா 2 உறுப்பினர் வச்சிருக்கு, ஐயுமல் 2 உறுப்பினர் வச்சிருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க, நாங்களும் 2 உறுப்பினர் வச்சுட்டு இருக்கோம். ஒருவேளை சுயேட்சை சின்னத்துல நின்று இருந்தா நாங்க எப்போவே திமுக கூட்டணியை கட் பண்ணிட்டு அடுத்த செகண்ட் நாங்க போயிருப்போம். விசிகா ஐயுமல் போறதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் போச்சுல, அப்பவே நாங்க போயிருப்போம். நாங்க என்ன பண்ணிருப்போம், மினிஸ்டர் பதவி வாங்கியிருப்போம் அப்படின்ற ஒரு ஆதங்கம், குமுறல் துரை வைகோ அவர்களுக்கு இருக்கிறது அப்படின்றத அவர் பேச்சில வெளிப்படுத்துறோம். அவைத்தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக ஒரு நச்சு பாம்பு அப்படின்னு கடுமையான காட்டமான சொற்களை கொண்டு வந்து பேசுறாரு. வைகோ அவர்கள் என்ன சொல்றாரு, ஆளுநர் உரை சூப்பரான உரை. இதுக்கு முன்னாடி ஆளுநர்கள் உரை அப்படின்றது தமிழ்நாட்டில் வாசிக்கப்படவில்லை, ஒரே ஒரு வாட்டி தான் வாசிக்கப்பட்டது. 4 வாட்டி என்ன பண்ணாரு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ரிஜெக்ட் பண்ணாரு. சோ அப்பெல்லாம் காட்டமான பதில்களை முன் வச்சாங்க இந்த கூட்டணி கட்சிகள்லாம். இன்னைக்கு ஆளுநர் உரை கிட்டத்தட்ட நீங்க நல்லா உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா அந்த உரையில வாசிக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாமே திமுக செஞ்ச திட்டங்கள் தான். தாவேக்கா ஒரு திட்டமும் செய்யவே இல்லை. புதுசா எதனா திட்டத்தை கொடுத்தாங்கன்னா கொடுக்கவே கிடையாது. திமுக திட்டம் தான். அப்படியே எந்தெந்த இடத்துல கட் பண்ணி வெட்டி தூக்கணுமோ அந்த இடத்துல தூக்கிட்டு ஒட்டி இருக்கிறாங்க. இதுதான் திமுகவுடைய வாதமா இருக்கு. ஆனா இன்னைக்கு ஆளுநர் உரைய தூக்கி பேசுறாங்க விசிகா, ஐயுமல், கம்யூனிஸ்ட் இடதுசாரிகள், வைகோ, இவங்க எல்லாருமே தூக்கி பேசுறாங்க. ஏன் இந்த அளவுக்கு நீங்க தாவேக்காவுக்கு ஒத்து ஊதணுமா அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. சோ இப்போ மதிமுகவில் துரை வைகோ அவர்கள் மினிஸ்டராக போகிறார், அமைச்சராக போகிறார் அப்படின்றது தான் இங்க பேச்சு பொருளா இருக்கு. நாடாளுமன்ற தொகுதியை ராஜினாமா பண்ணிட்டு அதை திரும்பவும் இடைத்தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது இப்போ இந்த 5 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருதுல, அதோட இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும். சோ அந்த திருச்சி கிழக்க திரும்பவும் வைகோவுக்கு, அதாவது மதிமுகவுக்கு கொடுக்கணும். அந்த இடத்துல வேற யாருன்னா ஒருத்தரை நிக்க வச்சு, இல்ல வைகோ அவர்களே நிக்க வச்சு எம்பி ஆக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த 2 இடைத்தேர்தல ராஜினாமா பண்றாங்களா, மதிமுகவில் 2 பேர் ராஜினாமா பண்றாங்க, அதுல துரை வைகோ அவர்கள் எம்எல்ஏவா நின்று ஜெயிச்சார்னா அமைச்சர், தோத்தார்னா எம்பி அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் அவர் கால்குலேட் போடுறாரு. எப்படி சிவி சண்முகம் அவர்கள் எம்பியா இருந்துகிட்டு எம்எல்ஏ ஜெயிச்சு ராஜினாமா பண்ணாரு. சோ அந்த மாதிரி துரை வைகோ அவர்கள் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு என்ன பண்றாருன்னா, நான் எம்பியா இருந்தே இடைத்தேர்தல நிக்கிறேன், தனிச்சின்னத்துல நிக்கிறேன், ஒருவேளை தனிச்சின்னத்துல நின்று நான் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டேன்னா நான் மினிஸ்டர், எம்பி ராஜினாமா பண்ணிட்டு வேற யாருன்னா எம்பி நிக்க வச்சுக்கலாம் இப்படின்ற ஒரு கால்குலேஷன்ல துரை வைகோ அவர்களுடைய எண்ணம் இருக்குது அப்படின்னு சில பல தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்கு. சோ இந்த டிமாண்ட தாவேக்காவும் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் இங்க பேசிக்கிறாங்க. ஒருவேளை தாவேக்கா ஒத்துக்கிருச்சு, கூடிய விரைவில் இந்த 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணுவாங்க. 27ஆம் தேதி வரைக்கும்
என்ன பண்ண வெயிட் பண்ணணும். ஏன்னா பொதுக்குழுவை கூட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க, முடிவு எடுப்பாங்க. ஆனா இவங்களுடைய செயல்பாடுகள், இவங்களுடைய பேச்சுகள் எல்லாமே நாங்க திமுக கூட கூட்டணியே கிடையாது, தாவேகா கூட தான் நாங்க கூட்டணி சேர போறோம் அப்படின்னு இருக்குது. அது எதுக்குப்பா 27ஆம் தேதி வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும் அப்படின்னு தான் இங்க பேச வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ எதுவா இருந்தாலும் ப்ராப்பரா செய்யணுமா இல்லையா, இந்த ஆஃபர்கள் எல்லாம் ஒத்துக்கணுமா இல்லையா, சோ அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணுவோம். 27ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த ஆஃபரை வந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம், தாவேகா கிட்ட கொடுத்துருக்கோம். துரை வைகோ அவர்கள் அமைச்சராக்கணும், அவரு இடைத்தேர்தல் நீதி எம்எல்ஏ வாக்கி ஜெயிக்க வைக்கணும், அது மாத்திரமா ஒரு அமைச்சராக்கணும், திருச்சி நாடாளுமன்ற தொகுதி ராஜினாமா பண்ண பட்சத்தில் அது மதிமுகவுக்கு கொடுக்கணும் இப்படின்ற பேச்சுவார்த்தைகள் ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. ஆனா தாவேகா தரப்புல இருந்து என்ன முன்வைக்கிறாங்கன்னா, நாங்க நீங்க சொல்றதை ஏத்துக்கிறோம், 2 தொகுதி ராஜினாமா பண்ணுங்க, அதுல ஒரு துரை வைக்க கொடுக்குறோம், ஜெயிச்சு உள்ள வந்தாருன்னா அமைச்சர் பதவி கொடுக்குறோம். அப்படி திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்தா அது தாவேகா சார்பா நிக்க வைக்கணும் அப்படின்னு அவங்க சைட்ல இருந்து ஒரு டிமாண்ட் வைக்கிறது இங்க பாக்குறோம். சோ எப்படி இருந்தாலும் மதிமுகவுக்கு இங்க அதிர்ஷ்டத்து மேல அதிர்ஷ்டம். ஒன்னு வைகோ அவர்கள் டெல்லி சிறப்பு நிதி வைகோ அவர்கள் தமிழ்நாடு சிறப்பு பிரதிநிதியா டெல்லியில அவருக்கு பதவி இருக்கும். இது அமைச்சருக்கு நிகரான பதவி தான். இன்னொன்னு துரை வைகோ அவர்களுக்கு இங்க அமைச்சர் பதவி, இடைத்தேர்தலை நின்று ஜெயிச்சார்னா அவருக்கு அமைச்சர் பதவி. சோ எப்படி பார்த்தாலும் மதிமுகவுக்கு லாபம் தான் அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. கூடிய விரைவில் துரை வைகோ அவர்கள் அமைச்சராக போகிறார் தாவேகா சார்பா, கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேறுது அப்படின்ற ஒரு செய்தி தான் அரசியல் வட்டாரத்தில் ரொம்ப பரபரப்பா இருந்துட்டு இருக்கு. ஆனா திமுக தரப்புல இருந்து என்ன வாதங்கள் முன்வைக்கிறாங்க அப்படின்னா, ஆட்சி பகிர்மாறதுக்காகவும் பதவிக்காகவும் அதிகாரத்துக்காகவும் இப்படி சுயநலவாதி அரசியலா இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஏன்னா கொள்கை கூட்டணி கொள்கை கூட்டணி கொள்கை கூட்டணி யாரெல்லாம் சொன்னாங்களோ கொள்கையை விட்டுட்டு எல்லாம் என்ன பண்றாங்க, அதிகாரத்தை நோக்கி போறாங்க அப்படின்னு தான் இவங்களுடைய வாதமா இருக்குது. சோ இன்னும் இது எந்த அளவுக்கு வீரியம் அடைய போகுது, அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் என்ன நடக்க போகுது அப்படி பொறுத்து பார்க்கலாம். இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.